நான் கேட்குறேன், யாரை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்கள் போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா ஸ்டாலின்? நீங்கள் சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து நீங்கள் போட்டுருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்கள் மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்கள் ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்கள் வீரம் என்ன? இந்த வீரத்தை நாங்கள் வந்து அமலப்படுத்தக்கூடாதா? ஒன்று தெரிஞ்சுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாதம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமையை, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்கள் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் சொன்னால் இவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே விமர்சிக்கிறீங்களேன்னா, நீங்கள் சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்லை, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாதம் ஆகலாம், அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில் தானே இருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நீங்கள் தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்குறேன். உளவுத்துறை சரியாக வச்சுக்க வேண்டியதானே நீங்கள்?